வணக்கம். ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ்க்கு உங்களை நான் வருகன்னு வரவேற்கிறேன். 26/3/2026 வியாழக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 6 மாடு விற்பனை போடுறேன். 6 மாடு கடைங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்னோடய ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. இந்த 6 மாட்டில் பார்த்தீங்கன்னா விலை எச்சு கொடுத்த மாடும் உங்களை நம்பி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எப்படி பண்ணுவீங்களோ பண்ணுங்கள். அப்படியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது வாய்ஸ் கொஞ்சம் கிராஸ் ஆகி வந்து அழைச்சி போட்டேன். இப்போ அந்த கேப்பில் பார்த்து 35 பேர் பார்த்துருந்தாங்க. அதில் ஒருத்தர் ஒரு மாடு புக் பண்ணியிருக்காரு. பார்க்குறேன் பாருங்க, எனக்கு சொல்கிறேன் எப்படின்னு. இந்த 6 மாட்டுலேயுமே இது ஃபஸ்ட்டு மாடு பார்த்திங்கன்னா கண்ணு மாடு, காலங்கன்று. இந்த மாடு வந்து கண்டிப்பாக 2ஆம் நேற்று பல் அப்படின்னு நல்லா வாட்சியாட்ட கிராம்பல்லுங்க. 2ஆம் நேற்று இலைச்சால பக்குவம் இல்லாமல் இருக்கிறனால தான் உங்களுக்கு விலை கிடைக்கி. ஃபஸ்ட்டு மாடு கண்ணு மாடு காலங்கன்று. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 34,000. இப்போ கண்ணுக்கு ஒரு 1.5 மாதம் இருக்குது. 3 லிட்டர் தாராளமாக வரும். மாடு கண்ணுக்கு பிடிக்காத மாடு தானுங்க. ஆனால் கறவையில் ஒரு 20 நாளைக்கு நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா நல்லா கறந்து போடும் மாடு. ஒரு பூச்சி மாத்திரை ஒன்று வாங்கி போட்டு பக்குவம் பண்ணி கறவை நிற்கிறது கோணமாக நியாயமாக தீனி தண்ணியாக இல்லை சூப்பராக இருக்குது. 34,000 ஃபஸ்ட்டு மாடோட விலை. மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்னோடய ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ஃபஸ்ட்டு மாடு கண்ணு பாருங்க, காலங்கன்று. அதில் இந்த காலங்கன்றில் சுழி சுத்தமான மாடு இருக்குது. எல்லாமே ஒரே மாடு தான் சுழிக்கிறது காமிக்கிறேன்னு. இதில் எப்படின்னா ஒரு கன்று லேசாக வெள்ளை வந்துருக்குது. கவுத்தில் எப்படியே திருப்பி அடிச்சு போட்டாங்களா இருக்குது, வெள்ளை வந்துருச்சு. காலங்கன்னுதே அதுக்கு மருந்து ஊற்றி இருக்குது. நான் விடமாட்டேன். வாயிலா சிவனுக்கு கொஞ்சம் ஒரு பாதிப்புனாலுமே அதை கருத்துமாகத்தான் நம்ம ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸில் கவனிக்கப்படும். நீங்களும் அதே போல் வாங்கிட்டு போனாலுமே எதையுமே பக்குவம் பண்ணுங்க. நான் எனக்கெல்லாம் சொல்லவே இல்லை. இங்கே வந்து நானே பார்த்தேன். என்ன பண்ணுறதுங்க, அவங்க அது என்னங்க சீனி போட்டு விடுங்க சரியாக போகும்பாங்க. அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. நம்ம கரெக்டாக பார்த்து நம்ம பக்குவம் பண்ணி வச்சாதான் மாடு அளவு மாடுங்க நல்லா கறக்க அனுசரித்து தர கொண்டு வாங்க. இந்த 2ஆவது மாடு தான் அப்பளே 35 பேர் தான் பார்த்துருந்தாங்க. வாய்ஸ் கிராஸ் ஆகி வருதுன்னு சொன்னாலுங்க. அதில் அவர் அட்வான்ஸ் போட்டார். கேட்டுக்குங்க, ஒரே நிமிஷம் அப்படியே அவரு பேசுகிறாரு. இந்த மாடுக்கு தான் அண்ணா. சரிண்ணா, எப்படி 30 பேர்த்தில் பார்த்துட்டீங்க பேர் கரெக்டாக? 30 பேர் தான் பார்த்துருந்தாங்க. வாய்ஸ் கிராஸ் ஆகி வருதுன்னு அழைச்சி போட்டேன். சரிண்ணா தர்றேன். நான் வண்டி வடக்கு வர்றப்ப சொல்கிறேன். நாளைக்கு இல்லை நாளைக்கு காலையில் உங்களுக்கு அமௌண்ட் வந்துடும். 22 ரூபா. சரிண்ணா. இப்போ எவ்வளோ போட்டுருக்கீங்க? 1500. சரிண்ணா. ஓகே. இது 26,000 போட்டிருந்தேன். பல்லு போடாத கிடையாது. கரெக்டாக பாருங்க. இப்போ ஒரு அட்வான்ஸ் வந்து 30 பேர் பார்த்துருந்தாங்க. அதில் அட்வான்ஸ் போட்டார். 26 ரூபா தான் போட்டிருந்தேன். பல்லு போடாத கிடையாது. பால் ஒரு இப்போத்தளவுக்கு கொஞ்சம் சுரப்பு இறக்க மாட்டேங்குது. 3 லிட்ரு வரும். ஆனால் இப்போத்தளவுக்கு ஒரு 2 சொல்லியிருந்தேன். 30 பேர் தான் பார்த்துருந்தாங்க. நீங்களாம் பார்த்துருக்கவே மாட்டேங்க. வாய்ஸு 2 தடவை டபுள் வாய்ஸாக கேட்குது. இப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வீடியோங்க. அப்படி இந்த மாதிரி அட்வான்ஸ் போட்டால் இருப்போம். இப்போ அதுக்கு தான் உங்களுக்கு நேரடியாக அப்படியே வாய்ஸ் கொடுக்க நான் ஃபோன்லேயே காமிச்சது. கறந்துட்டேன். எல்லாம் எல்லாம் சுத்தமாக இழுத்துருக்குதுங்கிற அளவுக்கு விட்டுருக்குது. அதெல்லாம் ஒரு அளவு மாடுதே. பல்லே போடல. கண்ணுக்குட்டி 26,000 விலை போட்டுருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. அதை கொஞ்சம் நஞ்சு தான் நம்ம முடியும், பெருசாக பண்ண முடியாது. அவர் எப்போ வாங்குறவருங்க மாமூரா குணம் பாருங்கள், எப்பேற்பட்ட குணம். இதெல்லாம் தலையத்தில் கிடைக்காது. கண்ணுக்குட்டி பல்லு போடாத கண்ணுக்குட்டி வாங்கணும். 30,000 ரூபா செவலை கண்ணு பேர். கறவை மாடு நான் தரேன் பாருங்க. அதுக்கு தான் போடுறதே ஒரு அட்வான்ஸ் போட்டார். 2ஆவது மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம், பழனி வட்டம், காவலப்பட்டி, புதூர். என்னோட ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆவது மாடு 4 வழுத்த 45,000 விலை. செனை 7 மாதம் 4 பல்லுங்க மாடு. அப்போ 6 பல்லுக்கு சேராது. இன்னும் 5 பல்லு போட்டுக்குது பெரும்புள்ள. இங்கிட்ட 2 பல்லு, இங்கிட்ட 1 பல்லு சின்ன பல்லுக்குது. அப்போ தெரியும் உங்களுக்கு 4 பல்லு இல்லை 6 பல்லாம் கூட வச்சுக்கலாம். ஒன்றும் தப்பில்லை. 4 பல்லு கெடேரி மாடு. நல்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 85 ரூபாய்க்கு ஒரு ஆள் கொடுத்துருக்காங்க வளர்ப்புக்கே, இந்த இதுக்கே. இப்போ அந்த இதுக்கு வந்துட்டு சனையாக இருக்குது மாடு. கறவையை விட்டுட்டாங்க. நான் இந்த வீடியோவெல்லாம் பேசி கறந்துட்டு இருக்கிற வேலை சுத்தமாக அடிச்சிட்டேன். ஆனால் காம்பெல்லாம் பார்க்கலாம் பிடிக்கணும் போட்டு மடியெல்லாம் கறந்து இழுத்துட்டேன்.
நல்லா ஒரு வாதி பக்குவம் பண்ணிங்கன்னா அதெல்லாம் இளங்கன்ல என்ன மாதம் போனால் இன்னும் பள்ளிச்சேரியில் பார்த்தீங்கன்னா மாடும் பெருவட்டாக ஒரு 16 லிட்ரு 15 லிட்டரு விடாது. அப்படின்னா சும்மா கட்டினா வராதுங்க. ஒரு பூச்சி மாத்திரை கண்ணு போட்டதையும் 3ஆம் நாள் வாங்கி ஒரு பூச்சி மாத்திரை போடணும். எந்த மாடாக இருந்தாலும் நான் போடுறது. அடுத்து 4வது மாடு. இது 4வது மாடுங்க. 4வது மாடு ஒரே சுழி மின்னுக்கு தெளி இருக்குது. 6 பல். இந்த 3 மாடுமே பார்த்தீங்கன்னா இப்போ 4, 5, 6, 3 மாடு பார்த்தீங்கன்னா 3மே ஒரு பண்ணையில் எரிஞ்சு கடந்து வாங்கினது. இது செனை வந்து 5.5 மாதம். நீங்கள் உங்கள் டாக்டர் வச்சு நான் இங்கே கடித்தோல் வந்து செட் பண்ணியாச்சு. செனைக்கு நான் கேரண்டி. பூரா விலை வெத்த மாடுக்குதே 45,000 இதோட விலை. 5 மாதம் செனை உறுதி. அவங்க இந்த இந்திக்காரன் நம்பி வாங்கி போட்டு அவங்க ஆள் வராதனால பார்த்தீங்கன்னா ஒன்று தீனி போடுறதுக்கா இல்லை அந்த காடுக்காரர் ஒரு நேரம் தண்ணி கட்டி தீனி போட்டு பால் பூரா பற்ற வச்சுட்டாங்க. 2ஆம் கிடையாது. இதோட தாயெல்லாம் பெருவிட்டு அதையும் வச்சுருக்காங்க. அது கொடுக்கணும் இருக்காங்க. எப்படி என்னங்கிறது பார்க்கலாம். இது 45,000 விலை. செனை 5.5 மாதம். நீங்கள் செனை இங்கேயும் செக் பண்ணிக்கலாம், அங்கேயும் கொண்டு செக் பண்ணிக்கலாம். ஒரே சொல்லி மின்னுக்கு தெளி இருக்குது. அவ்வளோதான். இது 4வது மாடு. 3 மாடு ஒவ்வொரு வருஷம் ஒரே பக்கமானுங்க. இந்த 4, 5, 6, 3 மாடு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் குவாலிட்டியான மாடு. வெயில் கட்டினா இழப்பு எடுக்கிறதோ அப்படியெல்லாம் கிடையாது. ஈரோடு மாடு கிடையாது. இங்கத்த காட்டு மாடு. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது பெரிய தொந்தரவுக்கு இருக்காது. ஒரு பருத்தி கொட்டை 2 வச்சு இதெல்லாம் ஒரு மூட்டை வாரம் நினச்சிங்கன்னா ஒரு 70,000 80,000 தெரியும் மாடு. அடுத்து 5வது மாடு. 5வது மாடு பார்த்திங்கன்னா 3 ஈத்து பல்லெல்லாம் நல்லா இருக்குதுங்க. இந்த உடசல் மாடுகளுக்கே சந்து வரும் பல். அதை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. காரி சட்டைகளுக்கு பெரிய பெரிய மொட்டைகளுக்கு இப்போ 4 பல்லாக இருக்குது. சந்து சந்தாக தான் இருக்குது. பல்லுகள்லேயே அப்படி ஒரு வித்தியாசம் இருக்குது. மாடு 3ஆம் ஈத்து. செனை வந்து 5.5 மாதம் டாக்டர் சொல்கிறாரு. இதை வந்து கரெக்டான அக்யூராட்டர் செனையே நீ செனைக்கு உறுதி. உங்கள் டாக்டர் கொண்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 4 மாதங்களா 3 மாதம்லாம் சொல்ல மாட்டார். கண்டிப்பாக 4 மாதங்களா 7 மாதம்னு கூட சொல்ல ஒரு டாக்டர். அந்த மாதிரி இருக்குது. அப்படித்தான் இது எப்படின்னா முதல்ல காயம் பண்ணி கொடுத்தாங்க. அதை பார்த்து நம்ம செனை கட்ட சொன்னால் இது டாக்டர் போல் கைவிட்டு சொல்கிறதுனால தினுசு போல் மாறுது. அங்கே ஒருக்கா பார்த்தாச்சு, எங்கள் அடித்தரில் வந்து ஒருக்கா பார்த்தாச்சு, 2 தடவை அந்த மெட்டுக்கே பார்த்தாச்சுங்க. அதனால் அவங்க ஊசி போடுறவங்க 1 மாதம் அதிகமாக சொல்கிறாங்க. டாக்டர் 1 மாதம் கம்மியாக சொல்கிறாரு. இதெல்லாம் 10 கறந்து போடு கண்ணு போட்டான். இப்போ நான் 5 மாதம் செனைக்கு உறுதியாக சொல்லித்தரேன். நீங்கள் எந்த ஊர் சேமையாக இருந்தாலும் நீங்கள் கொண்டு போய் போனதையும் கூட வண்டி விட்டு யாரையும் செக் பண்ண வேண்டாம். 1 வாரம் வச்சுருந்துட்டு செக் பண்ணுங்கள். செனைக்கு நான் கேரண்டி. செனை இல்லையா உங்கள் போக்குவரத்து செலவை ஏற்றுக்கிட்டு நான் வேறு மாட்டு தருவேன். அது ஒன்றும் கவலையே கிடையாது. ஏன்னா 2 தடவைக்கா செனை செக் பண்ணியாச்சு. ராதாகிருஷ்ணன் பம்ப்ஸ் வாங்குறது அந்த பயன் தேவையில்லை. 5வது மாடு விலை பார்த்தீங்கன்னா 49,000. இந்த மாடு வந்து சுழி கேட்டால் விட்டுனுங்க. இது 45. ஒரே சுழி தான் மின்னுக்கு தெளிக்குது. கொண்டு போங்க. மாடு அருமத்தலை சைஸு கறவையெல்லாம் பிரித்து போடு. அதெல்லாம் பக்குவம் இல்லாமல் அந்த மோக்கனாகவர்களை இத்து. 5வது மாடு 49,000. அந்த 10 லிட்டர் கறந்து சொன்ன வராது. இந்த மூக்கனாகவரெல்லாம் அப்படியே உருவியே விடாமல் ஒத்த பிரிய ஆகி போச்சு. இந்த சன்ன கவர் போகிறதுக்கு தலையாடுற ஆடத்தை பாருங்க. அவ்வளவு இப்போ உருவி விடாமல் புண் பண்ணி போட்டாங்க மூக்கவே. மாடு நல்லா நெஞ்சு கட்டுக்கு இருக்குது இந்த மாடு. இது 6வது மாடு. 6வது மாடு 65,000 விலை. என்னங்க செனை வந்து அவங்க சொன்னது 4 மாதம். நம்ம டாக்டர் வந்து கையை வச்சு உள்ளே விட்டு செக் பண்ணி பார்க்கையில் அவர் சொல்கிறது 3.5 மாதம். இது 2 இப்படி இருக்கல. எங்கணிப்பு வந்து இந்திக்கானவாது பார்த்து பராமரிக்கிற மாடுனால மாடு 2ஆம் ஈத்து நல்ல வேறுபட்டுங்க. நீங்கள் இது 65,000 விலை இப்போ கொண்டு போங்க. செனை கேரண்டி. எந்த வையமோ சொல்லித்தப்போ எதுவும் கிடையாது. 1 லட்ச ரூபாய்க்கு நான் பிடிச்சிக்கிறேன். அதை நீங்கள் நேர்லேயே வந்து பார்த்தாலும் சரி, நீங்கள் வளர்த்தி கொடுக்குறாங்க 1 லட்சத்துக்கு நான் பிடிச்சிக்கிறேன். அதுக்கு மேலே நீங்கள் 1.40க்கு 1.30க்கு கேட்டாலும் நீங்கள் கொடுங்க. அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நான் சொல்கிற ஒரு பொருளோட தராதரேன். நான் கிட்ட போய் நின்று காமிக்கிறேன் பாருங்கள். இடுப்பு வளர்த்து இருக்கு மாடு. நெஞ்சு கட்டுக்கு இருக்குது கரெக்டாக. என்னோடய குறவழி கட்டுக்கு மாடு அப்படியே பிடிச்சா அட்ராக்ஷனான மாடுங்க. அவங்க சொல்கிறது வந்து தலையீத்தில் 1.60க்கு வாங்கினது. தலையீத்து கறந்து அட்டை இப்படி கதையாகி போச்சுங்களே. அவன் இந்திக்கார பார்க்குறவன் ஓடிட்டியா ஊசி போடுறதோட மாடு சன்னுச்சு. என்னங்க பால் கறவையெல்லாம் விட்டாச்சு. தலையீத்துலேயே வந்து 16 லிட்டருக்கு மேலே கறந்துருக்குது. இப்போ பால் இளஞ்சனிலேயே வத்திச்சு. பாலை வற்ற வச்சு தான் ஊசியாக போட்டிருக்குறாங்க.
பராமரிக்க ஆள் இல்லாமல் அப்படி கடந்த பண்ணையில் வாங்கினது இப்போ மாடு அங்கே இருக்குது. நான் இடத்தையும் கூட சொல்கிறேன். ரேட்டு வச்சுன்னு 3 மாடு ஒன்றா கேட்டிங்கன்னா நான் வாங்கினாலும் நம்பர் கம்பர் எல்லாம் தர்றேன். சேனைக்கு நான் கேண்டி அதெல்லாம் அவங்க நீங்கள் ஆப்பே சேர்த்த வேண்டியதில்லை. இல்லை என்ன விலைக்கு வாங்கினான்னு 65,000 இது அந்த கேட்டுக்குங்க. அதில் எப்படி விஷயம்னா பாலை வற்ற வச்சு தான் ஊசியாக போட்டுருக்குறாங்க. பத்திச்சு பால் நல்லா பார்த்தா கண்ணிலே பார்க்க முடியாது. அப்போ ஏற்பட்ட மாடு உயரம் நெட்டு பல்லு 2 கிடையாது. சூப்பராக இருக்குது. நான் கறந்து பார்க்கல பார்த்தீங்கன்னா இப்போ கறந்தும் காணிப்பேன் நம்ம மடி வச்சு வருது பாரு சீப்பம்பால் அந்த பால் வருது. அப்போ எங்கள் அனுப்புக்கு இந்திக்காரனை பார்த்துட்டு இருந்ததுனால கணக்கு சரியாக வைக்காம விட்டு கண்டிப்பாக சினை எச்சா இருக்கும்னு தோணுது. ஆனால் டாக்டர் சொல்கிறது 3.5 மாதம்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு நடப்பெல்லாம் அப்படியே சொல்கிறதுங்க. அது விற்றாலும் விற்கலினாலும் வித்தாசினாலும் எழுதி போடுற விற்கலினாலும் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் நான் எடுத்து இன்னொருக்க தெளிவாக போடுறேன் பாருங்கள். இது அந்த பிசின் பால் வருது 4 காம்பளியும் நான் இன்னும் தலையத்துக்காக 2 இதில் வெள்ளைப்பால் வருதுங்களா அதுலெல்லாம் இந்த பிசின் பால் இதெல்லாம் இந்த ஆரம்பு தமுறு இதெல்லாம் தொங்குறது கெடுகளாக இருந்தால் இன்னும் பெருசாக இருக்க கெடேரி இல்லை. 3/4 லட்சம் கொடுக்குறீங்கன்னா அதில் தயவு செய்து தப்பே இருக்காது. என்னங்க 4 காம்பு சூப்பராக இருக்குது. கொண்டு போய் தாராளமாக கறங்க. மாடுகடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர். என்னோடய ஃபோன் நம்பர் 90 80 39 45 22 6 6 போட்டுங்க. அதில் ஒரு 40 பேர் பார்த்துருந்தாங்க. அதில் தான் அந்த மாடு ஒரு மாடு அட்வான்ஸ் ஆடுறது வாய்ஸ் கொஞ்சம் கிராஸ் ஆகி வருதுன்னு விட்டாச்சே. கொண்டு போய் கறங்குதால 3/4 லட்சம் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு தகுந்து இருக்குது. என்னங்க 65,000 விலை போட்டிருக்கிறேன். நான் வாங்கின காசு நீங்கள் இது 3 ஒட்டை எடுத்திங்கன்னா வாங்கிட்டு அப்படியே நம்பர் நியமிச்சு விட்றேன். சேனைக்கெல்லாம் நீங்கள் அவங்க நியமிக்க மாட்டேன். அதுக்கு பொறுப்பு நான். மற்ற எந்த தப்பு தண்டாவுக்கு பொறுப்பு நான். விலைக்கு சொல்கிறேன். கொண்டு போய் தாராளமாக கறங்க. என்னங்க மாடு கிடக்குது 3 மாடுமே ஒட்டை கேட்டிங்கன்னா அனுசரித்து தர்ற பண்ணைக்கு வேணும் வாங்கி போடுங்க. இது 3க்குமே பருத்தி விதை ஒன்று தான் திம்பனை. அந்த 5வது மாடெல்லாம் ஏதோ இன்னொரு வாரி 10 நாளைக்கு வேணால் கறந்து விடுங்க. அதெல்லாம் கறந்து விட்டு மாடு வெட்டுக்குன்னு மனுவாகணும். பருத்தி கொட்டை ஒரு அரை கிலோ வச்சிங்கன்னா கொண்டு போய் கறங்க. மொத்தம் 6 மாடு உங்களை நம்பி விலையச்சான விலை மாடு. கண்டிப்பாக மாடு இப்போ கிடைக்காத நேரம் எல்லா வியாபாரிக்கும் தெரியும், எல்லா காட்டுக்காரருக்கும் தெரியும். இப்போ எங்கள் ஏரியாவிலாம் பார்த்திங்கன்னா அங்கங்கே 2 வெள்ளை சோளத்தட்டு மக்கா சோளத்தட்டு போட்டு அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. அதனால் அந்த 1 லிட்டரு 1/2 லிட்டரு 2 லிட்டருக்காக இருக்கிறது 3 லிட்டருக்காக இருக்கிறதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொண்டு போங்க. இதோட சுழி மின்னுக்கு தெளிக்கு சொன்னலைங்க. இதோட விலையெல்லாம் உங்களுக்கு தெளிவாக முதவே சொல்லிட்டேன். கொண்டு போய் கறங்க. 4வது மாடு 45. அதே நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாடும் சரி அந்த ஒரு மாட்டை வச்சு இதெல்லாம் விலை கடுசில் தான் வாங்கியிருக்குது. மாடே கிடைக்காத நேரம். 5வது மாடு 50 ரூபாய்க்கு 1000 ரூபா கம்மி. இதெல்லாம் ஒன்றும் பெருசெல்லாம் பண்ணவே முடியாது. என்னங்க அது 65. இதெல்லாம் 3 சேர்த்திங்கன்னா தட்டினீங்கன்னா ஆகாது. மாதிரியெல்லாம் இப்போ மாடுகளே கிடைக்கல. இப்போ இங்கெல்லாம் தடுத்தாலும் போட்டு வச்சு பக்குவம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது 1 மாடு 2 மாடு கொடுக்குற ஆளுகளும் வராது. வியாபாரிக்கும் மாடு இல்லை. எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர். என்னோடய ஃபோன் நம்பர் 90 80 39 45 22. ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கள். நம்ம போடுற வீடியோ உடனே வந்துடும். மாடு அட்வான்ஸ் போட்டு நாங்கள் பார்த்துட்டு பிடிச்சிக்கிறோம்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக 10,000 ரூபா நீங்கள் போட்டிங்கனாலும் ஒரு மாட்டுக்கு 1000 ரூபா. மாடு பிடிக்கலின்னு சொன்னீங்கன்னா 1000 ரூபா ஒரு மாட்டுக்கு போயிடும். 9,000 ரூபா உங்கள் கையில் திருப்பி கொடுத்துருவேன். நல்ல மாடு கொண்டு போய் கறங்க.